அருமையான இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே புதுயுகம் தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறுவதில் மிக மகிழ்ச்சி கொண்டு அந்த பக்கம் இருந்து ஒரு அம்மணி வந்துச்சுங்க. நம்மனி வந்து சில்லுவண்ட ஆட்டம் அப்படியே என்னமோ இளைஞர்கள் ஏமா கேள்வி என்ன இளைஞர்களை பத்தியா கேட்டிருக்குதுங்க. புதுமைனா எல்லா புதுமையிலும் நீங்க என்ன நல்லது பண்ணீங்கன்னு பேசிட்டு போயிருக்கானுங்க. நான் என்ன நினைச்சதுங்க, பழமைனாக்கா நம்ம காஞ்சிபுரத்துல வந்து பேசிட்டு இருக்கிறோமே, பழமைக்கு பெருமை என்னன்னு நாங்க சொல்ற மாதிரி இவங்க புதுமைக்கு என்ன பெருமைன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தனுங்க. அதையெல்லாம் ஒண்ணும் சொல்லலீங்க. என்னமோ பழமை வேண்டாம் மனிதாபிமானம் வாழுதமா. எங்கம்மா வாழுது மனிதாபிமானம்? எங்க வாழுதுன்னு கேக்குறேன். மனிதாபிமானம்னா என்னங்க நடுவர்களே? என்னங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு பசின்னு வந்தானா புசின்னு ஒரு டம்ளர் மோர் கொடுக்கறதா மனிதாபிமானங்க. அது இல்லாத மனிதாபிமானம் எங்க வாழுதுன்னு கேக்குறவங்க கிட்ட. ஆடிக்காரில் போவது வாழ்க்கை அல்ல, ஆஸ்பத்திரி போகாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை நடுவர்களே. இந்த புதுமை எல்லாம் என்ன பண்ணுது, ஆடிக்கார்ல போய்கிட்டு இருக்கு அவ்வளவுதான். ஆனா பழமை என்ன பண்ணுது, ஆஸ்பத்திரிக்கு போகாம வாழ்க்கை வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்குதுங்க. வீட்டுல ஒரு பாட்டி இருந்தானா ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டியது இல்ல. வீட்டுல ஒரு தாத்தா இருந்தானா நம்ம நூலகத்துக்கு போக வேண்டியது இல்லைங்க. எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாலும் கூட அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் வீட்டுல பழமையா இருக்கிறவங்க நம்மளுக்கு தீர்வு சொல்லுவாங்க, வழி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆலயத்துக்கு போனா செருப்பு காணாங்க, ஆசிரமத்துக்கு போனா கற்ப காணாங்க, ஆஸ்பத்திரிக்கு போனா உறுப்பு காணாங்க. என்ன வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? என்ன புதுமை அங்க வாழுதுன்னு கேக்குறேன். என்ன புதுமை? பெரியவங்க வீட்டுல இருந்து வழி சொல்றதுக்கு பெரியவங்களை நீ வீட்லயே வச்சிருக்கிற, உடனே கொண்டு முதியோர்கள் சேர்த்துறல, எப்படி வழி சொல்லுவான் உனக்கு? நடுவர் அவர்களே, இவங்க புதுமை சொல்றது நான் வேண்டான்னு சொல்லிங்க நடுவர்களே. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பணும், அதனால நாங்க செய்யற தப்பு தெரிஞ்சு போச்சு, நீங்களும் தப்பு செஞ்சீங்க, ஆனா நீங்க செய்யற தப்பு அன்னைக்கு வழியில தெரியாம போச்சுன்னு சொல்றாங்களே. சத்தியமா சொல்றேன் நடுவர் அவர்களே, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நமது தாத்தாவும் பாட்டியும் எந்த தப்பு செய்யாதனாலதான் இன்னைக்கு நாம உத்தமனா நடமாட முடியுது நடுவர் அவர்களே. நான் ஒரே வார்த்தை என்ன கேட்கறேன் தெரியுங்களா, இவங்க புதுமைன்னு சொல்றாங்கல்ல, உங்க புதுமையினால என்னது நல்லது நடந்திருக்கு? சத்தியமா இந்த நான்ஸ்டிக்ங்கிறது எப்படி தெரியுங்களா நடுவர் அவர்களே, மாவு ஊத்துனா மாவு ஒட்டாது, மாவு ஊத்துனா அந்த கல்லுல மாவு ஒட்டாதுங்க, அந்த தோசை வயிற்றுல போட்டோம்னா வயிற்றுல ஒட்டாதுங்க. இந்த உறவுகளை அந்த உறவுகளும் ஒட்டாம போயிருங்க. இதுதான் நான்ஸ்டிக். இதுல வச்சு ஏதாவது பண்ண முடியுங்களா? அந்த மணி இருக்குது பாருங்க. அது எப்படி தெரியுங்களா, ஒரு சமைக்கணும்னா நடுவர்களே, ஒரு காரியம் நல்லது செய்யணும்னா, ஒரு சாதம் வேகணும்னா அதான் கொதிச்சு வேகணுங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, வெயிட்ங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுத்து பிரஷர் கொடுத்து வேக வைக்கிறாங்களே நடுவர்களே. இது புதுமை நல்லதா கேக்குறேன். இந்த புதுமை நல்லது வருங்களா? நல்லது சாமி கொடுக்குமான்னு கேக்குறேன். ஆனா உண்மையா சொன்னா பாப்பா சொன்னா, பழமையில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதை இதையும் செஞ்சாங்க, இன்னைக்கு புதுமையில் இருக்கிறவங்க நாங்க நல்லது செஞ்சோம், ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தணும்னு சொன்னாங்களே. உண்மையாகவே இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வித்திட்டவன் யாருன்னு சொன்னா எங்க பழமைவாதிகள் தான் நடுவர்களே. ஏன்னா இரண்டாம் சரபோஜி மன்னர்னு ஒருத்தர் இருந்தார். தலையாட்டி பொம்மை பாத்துருக்கீங்களா? அதான் உங்களை பார்த்த மாதிரியே இருக்கும். எல்லாரும் நல்லா ஒரு தடவை நடுவரை பாத்துக்குங்க. அவர் இப்படி கீழே உட்கார்ந்து இப்படி ஆட்டினார்னா அதே மாதிரிதான் இருக்கும். இப்ப அந்த தலையாட்டி பொம்மை நடுவர்களே நீங்க கீழே வச்சுட்டு, அது பாத்தீங்கன்னா மேல கூம்பு வடிவத்துல வந்திருக்கும், கீழே இப்படி ரவுண்டா தான் இருக்கும். அதை கீழே வச்சுட்டு அதுக்கு ஒரு நூல் வேற கொடுத்துருப்பாங்க. அந்த நூலை இழுத்து விட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு தூரம் ஸ்பீடா இழுத்து இப்படி விடுறீங்களோ அவ்வளவு தூரம் அது மறுபடியும் முன்னாடி போய் கவுந்துராம மறுபடியும் நிமிந்து நிற்கும். இந்த தலையாட்டி பொம்மைக்கே உண்டான பெருமை அதுதான். இரண்டாம் சரபோஜி மன்னன் தன் மகன் சிவாஜிக்காக வாங்கி கொடுத்தான் அந்த பொம்மைய. அப்ப சிவாஜினா மராட்டிய மன்னன் இல்ல, இரண்டாம் சரபோஜி மன்னனோட மகன். அந்த சிவாஜிக்கு கொடுக்கும் போது மகன் கிட்ட சொல்றான், இந்த தலையாட்டி பொம்மையை நான் ஏன் உனக்கு வாங்கி கொடுக்கறேன்னா, உன்னோட வாழ்க்கையில எவ்வளவோ வீழ்ச்சிகள் வரும், அவ்வளவு வீழ்ச்சிகள் வந்தாலும் மீண்டும் நீ தலை நிமிர்ந்து தானாக எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொம்மையை தருகிறேன்னு சொன்னாருன்னு சொன்னா, அன்னைக்கு நாங்க பொம்மை கொடுத்ததுனாலதாமா இன்னைக்கு நீங்க ஃபேஷன் ஷோல நடந்தீங்க. புரிஞ்சுக்கிச்சா? அன்னைக்கெல்லாம் நொண்டி விளையாட்டு பிள்ளைங்க நொண்டி விளையாடுவாங்க. இந்த நொண்டி விளையாடும் போது இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இந்த நொங்கு இருக்குது பாருங்க, நொங்கு, அந்த 2 நொங்குக்குள்ள குச்சியை விட்டு அதையே வண்டி மாதிரி ஓட்டிட்டு இந்த நொண்டி விளையாடுற பிள்ளைகளுக்கு நடுவில் இவன் உள்ள ஊந்துட்டு ஓட்டிட்டு போவான், இவன் ரகலை பண்ணுவான். அதுல இருக்கிற சந்தோஷம் கம்ப்யூட்டர்ல கேம் விளையாடும் போது உங்களுக்கு இருக்குதா? இல்ல இருக்குதான்னு கேக்குறேன். அந்த புதுமையை நம்ம வரவேற்க முடியுமா நடுவர்களே? அன்னைக்கெல்லாம் வீடு கட்டினாங்க. எப்படி வீடு கட்டினாங்க? திண்ண வச்சு வீடு கட்டினாங்க. திண்ண வச்சாங்க. எதுக்கு திண்ண வச்சாங்க? போறவங்க வர்றவங்க வழிபோக்கர்கள் அந்த திண்ணையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இலைப்பாரிட்டு ஆசுவாசப்படுத்திட்டு எந்திரிச்சிட்டு போகட்டும்னு திண்ணை கட்டினாங்க. இன்னைக்கு புதுமை என்ன பண்ணி இருக்கு தெரியுங்களா, ஒரு சின்ன 10 அடிக்கு 10 அடி தான் உடனே கட்டி வாடகை கூட்டுருது. பணம் சம்பாதிக்கிறதா புதுமையே தவிர பழமை மனிதனை சம்பாதித்தது, புதுமை பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. நடுவர்களை எப்படி இந்த புதுமையை நம்ம ஏத்துக்க முடியும்?
இன்னொரு அண்ணா சொன்னாரு, இந்த கருவேல மரங்களை அழிக்கிறத பத்தி சொன்னார் நடுவர்களே. உண்மையாகவே ஒரு விவசாயியின் நிலைமையை நினைச்சு பார்த்தீங்கன்னா, அங்க போய் காட்டுக்குள்ள போய் அவன் நிலத்தை சுத்தப்படுத்தி சமன்படுத்தி நாத்தை நட்டு அந்த இடத்துல நாத்து பருவத்துக்கு வர்ற வரைக்கும் அவனுக்கு தூக்கம் வராதுங்க. பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து வீட்டுல வந்து சாப்பிடலான்னு மத்தியானம் வந்து வீட்டுல கை வைப்பான். கை வைக்கும் போது வானம் அங்க மேகம் திரண்டு வந்து ஒரு இடி அவன் காதுல விழுந்துச்சுன்னு வைங்க, நினைச்சு பார்ப்பான், ஐயோ இடி இடிக்குதே மழை வந்துருமோன்னு நினைச்சுப்பான். ஏன் தெரியுங்களா? அந்த கருது அந்த பருவத்துக்கு வரும்போது மழை விழுந்துருச்சுன்னு வைங்க, அத்தனை நாத்துக்களும் பாலா போய் கருக்காயா மாறிடும் நடுவர்களே. அந்த விவசாயிக்குத்தான் அந்த அருமை தெரியும். ஐயோ மழை வந்துரும் போல இருக்கேன்னு வெளியே ஓடி வந்து மழை வரலையேன்னு எதிர்பார்த்தா அதே விவசாயி வந்துருமோ மழைன்னு நிமிந்து பார்த்து வானத்தை பார்த்து கும்பிடுவானுங்க. வேண்டாம், இன்னொரு 4 நாள் கழிச்சு பருவத்துல நிக்குது என் பயிருன்னு யோசிப்பான் பாருங்க. அந்த விவசாயி பருவத்தில் இருப்பது பயிர் என்று மட்டும் பார்க்கவில்லை, பருவத்தில் இருக்கும் தன் மகளை வழிநடத்தி செல்ல வேண்டுமே, திருமணம் நடத்த வேண்டுமே என்று நினைத்து கண்ணீர் விடுறானே, அதுதாங்க பழமை. என்ன பிளாஸ்டிக் அரிசி வாங்கி நீங்க சோறு தின்றுவீங்களா? இல்ல கம்ப்யூட்டர்ல உட்காந்து 1 2 3 ABCD அடிச்சு நீங்க சாப்பாடு சாப்பிட்டுருவீங்களா? என்ன உங்க புதுமை? புதுமைங்கிறது பழமைய வரவேற்கணுங்க. அடுத்தது சொன்னாரு, ரத்த தானம் கண் தானம் எல்லாம் நாங்க எங்க காலத்துல கொடுக்கறோம், உங்க காலத்துல எங்க காலத்துல அதுக்கு வேலையே இல்லையா? எங்க காலத்துல வேலையே இல்ல. அன்னைக்கெல்லாம் எவன் 100ல போனா 108ல வந்தா? அன்னைக்கெல்லாம் நடந்து போனாங்க, மாட்டு வண்டி கட்டிட்டு போனாங்க, எந்த ஆக்சிடென்ட் நடக்கலீங்க. உண்மையாகவே சொல்ற நடுவர்களே, கோழிகள் இல்லாத பஞ்சாரம் நடுவர்களே, கோழிகளில் எதை நம்ம இழந்திருக்கோம் நினைச்சு பாருங்க. கோழிகள் இல்லாத பஞ்சாரம், மாடுகள் இல்லாத தொழுவம், ஆடுகள் இல்லாத கொட்டில், நாய்கள் இல்லாத முற்றம், வயதான நமது பாட்டியும் தாத்தாவும் இல்லாத வீடு, நிறைந்து கிடக்கின்ற வெறுமையை மட்டும்தான் நான் அடைந்திருக்கிறோமே தவிர நமது சொந்த பந்தங்களை இழந்து விட்டோம் நடுவர்களே. உண்மையான வார்த்தை இதுதான் உண்மைங்க. அன்னைக்கெல்லாம் ஆடு மாடு கோழியோட உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. உட்கார்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு சந்தோஷம் இருந்தது. இன்னைக்கு ஏதாவது அந்த சந்தோஷம் நம்மளுக்கு இருக்குதான்னு தான் நான் கேட்கிறேன் நடுவர்களே. அன்னைக்கெல்லாம் வந்து யாராவது போய் டாக்டர்கிட்ட போய் எனக்கு எத்தனை மாசமா இருக்கு பாருங்க பண்ணுங்கன்னு பார்த்தாங்களா? கிடையாது நடுவர்களே. அவ ஏதாவது அப்படி வயக்காட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவோ இல்ல அப்படி நடந்து போறவோ திடீர்னு ஒரு மாதிரி வருதுன்னு இப்படி நீங்க கை வச்சுட்டு உட்கார்ந்தான்னு வைங்க, பாட்டி வந்து கையை பிடிச்சு பார்க்கும், ஐயோ கர்ப்பமாயிட்டேன் அப்படிங்கும், அவ்வளவுதான். அப்படின்னு வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும். அதுக்கப்புறம் தான் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வேலையே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வேலையே கொடுப்பாங்க. என்ன வேலை கொடுப்பாங்க தெரியுங்களா? வீடு கூட்ட சொல்லுவாங்க, துணிகளை எடுத்துட்டு வந்து துவைச்சு கொடுத்து அதை அலாசி காய போட சொல்லுவாங்க. இந்த மாதிரி எளிய வேலைகளை பிரசவம் வரைக்கும் செய்ய சொல்லுவாங்க. சுகப்பிரசவம் ஆச்சு, நெல்லு குத்த சொல்லுவாங்க, சுகப்பிரசவம் ஆச்சுங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, கல்யாணம் ஆகி மாசம் ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த பொண்ணு மாசம் ஆனும் டாக்டர் போய் செக்கப்புக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்க, செக்கப்புக்கு போயிட்டு வந்தோன்னே வீட்டுக்கு வந்தோன்னே பெட் ரெஸ்ட், அவ்வளவுதான். பூரா ரெஸ்ட் எடுத்து அந்த பையனும் வெளியே வர மாட்டேன்னு ரெஸ்ட் எடுத்துக்கிறான், அவ்வளவுதான். அப்புறம் எங்க போய் சுகப்பிரசவம் ஆகும் கேட்கிறேன். பழமையை போற்றக்கூடிய புதுமையை தான் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியமே தவிர, நீங்கள் பழமையை தூற்றிவிட்டு நீங்கள் மட்டுமே வாழக்கூடிய அந்த புதுமை எங்களுக்கு வேண்டாம்னு தான் நாங்க சொல்றோம் நடுவர்களே. பழமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நடுவர்களே, தாத்தாவாகட்டும் பாட்டியாகட்டும் அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் பெற்ற குழந்தைகளாகட்டும் அத்தனை பேர்களும் கூட்டு குடும்பமாக இருந்து ஒரு பையன் படிச்சான்னு நினைச்சு அண்ணன் சொன்னாரு 12 பிள்ளைகளை பெத்தாங்க, 12 பிள்ளைகளையும் படிக்க வைக்கலன்னு சொன்னாரு. தப்புங்கண்ணா, திருத்திக்கிங்க. ஏன்னா 12 பிள்ளைகளை பெத்தாங்க ஒத்துக்கிறேன். ஆனா 12 பிள்ளைகளை பெத்தாலும் அந்த 12ஆவதா பிறந்த குழந்தைக்கு 11 பேரும் சேர்ந்து பாடுபட்டு அவன் விரும்பிய கல்வியை கொடுத்தது அந்த காலம் நடுவர்களே. ஆனா இன்னைக்கு நீங்க ஒண்ணு பெத்துக்கிறீங்க. ஏன் வீட்டுல இருக்கிற மொண்டி ஆடு கூட 2 குட்டி போடுதுங்க. வீட்டுல இருக்கிற மொண்டி ஆடு கூட 2 குட்டி போடுது. நீங்க ஒண்ணு பெத்துக்கிறீங்க. அந்த ஒண்ணுக்கு உருப்படியா கல்வி கொடுக்க முடியாம திணறது உங்க காலம் நடுவர்களே. அதனால் எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, பழமை என்பது போற்றக்கூடியது, புதுமை என்பது வரவேற்கக்கூடிய அளவில் இல்லை என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று உங்களை நம்பி நடுவர்களே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோவை சத்யா பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் பேசுறது ஒண்ணுமே இல்லைன்னு பாயிண்ட். என்ன கேள்வியெல்லாம் கேட்கறாங்க. அன்னைக்கு பாக்குறேன், அப்பா வாட்ஸ்அப் பாக்குறாரு, அம்மா வாட்ஸ்அப் பார்த்துருக்குறாங்க, பையன் வாட்ஸ்அப் பார்த்துருக்கிறான். அவன் சொல்றான், இவங்க 2 என்ன பெத்தாங்களா இல்ல டவுன்லோட் பண்ணாங்களா? அவன் டவுட் வந்துடுச்சு, என்ன இவங்க டவுன்லோட் பண்ணாங்களா பெத்தாங்களா? 2 பேரும் வாட்ஸ்அப்பே பார்த்துருக்கிறாங்களே. குடும்பத்திலும் எல்லா இடத்திலும் குழப்பத்தை விளைவிச்சு ரொம்ப அற்புதமா பேசுனீங்கம்மா. அடுத்து இதை பற்றி பேசுவது பேராசிரியர் அவர்கள், அவர் சொல்ல வேணா ரவிக்குமார். உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பு வாழ்த்துக்களை
முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். எதிரணியை சார்ந்த பழமை விரும்பிகளே, ஆஹா, நடுவர் அவர்களே, மகாகவியை பற்றி பேசுகிற போதெல்லாம் அருமை சகோதரி சொன்னார்கள், ஒரே ஒரு செய்தியை சொன்னால் நீங்கள் தீர்ப்பு எழுதிவிடலாம். பழமை பழமை என்று பாவனை பேசலன்றி கிளியே பழமை இருந்த நிலை பாமரர் ஏதறிவார் என்று வாழ்ந்த காலத்தில் பிறந்ததுதான் புதுமை என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அதுதான் வாழ்க்கையினுடைய புதுமை. அவங்க என்ன சொன்னாங்க, அந்த அணி சகோதரி வந்தாங்க, கல்பாக்கம் ரேவதி அவர்கள். உண்மையிலுமே சொல்ற நடுவர் அவர்களே, குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே நான் நின்று கொண்டிருந்தேன். என் கணவர் கவிதை சொல்லவில்லை. நான் கேட்கிறேன், குத்து விளக்குக்கு மத்தியிலே இந்த குண்டு பல்புக்கு என்ன வேலை? அதானே இல்ல, நான் கேட்கிறேன், என்ன பெரிய விஷயம் நீங்க சொன்னீங்க? அதாவது புதுமை புதுமை அப்படின்னு நிறைய நாங்க சொல்லிட்டு போறோமே எங்க அணியிலிருந்து. ஒரே ஒரு செய்தி தான். அக்கா விவசாயிகளை பத்தி சொன்னாங்க. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இன்றைக்கு ஒண்ணுமே இல்லையே. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஆசிரியர்கள் மாணவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், பழமை காலத்திலே ஆசிரியர்கள் புத்திசாலிகளாக இருந்தார்கள், மாணவர்கள் சராசரிகளாக இருந்தார்கள். இந்த புதுமை காலத்திலே ஆசிரியர்களை காட்டிலும் மாணவர்கள் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. காரணம் என்ன தெரியுங்களா? என்ன? ஆசிரியர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி சொன்னதனால சொல்றேன். ஆசிரியர்கள் நாங்கள் மாணவர்களுக்குத்தான் பாடம் நடத்தினோம், ஆனால் மாணவ சமுதாயமே திரண்டு எழுந்து உலகத்திற்கே பாடம் நடத்தியதுதான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்ங்கிறத, அந்த புதுமையை விதைத்தது இன்றைய சமுதாயம் புதுமை சமுதாயம் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அதுல வேற ரொம்ப அழகா சொன்ன, காதல் எல்லாம் தோத்து போயிடுறான். ஒரு காலத்துல காதல தோத்தா என்ன பண்ணா? காதலிலே தோல்வியுற்றான் காலை ஒருவன். கையில என்ன பண்ணுவான்? நம்ம தண்ணி அடிப்பான். கையில என்ன செய்வான்? ஒரு நாயை பிடிச்சுக்குவான். குடிகாரனா மாறி தாடி வளர்த்துட்டு திரிஞ்சான். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. உண்மையா சொல்றேன், இன்னைக்கு காதல் நிலைமை எல்லாம் மாத்திட்டான். புதுமையில் என்ன தெரியுங்களா? அப்துல் கலாம் சொன்னதனால சொல்றேன். ஐயா அவர்கள் தான் சொன்னாரு, இளைஞர்கள் மத்தியிலே பேசுகிற போது, காதலில் ஜெயித்தவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள், காதலில் தோற்றவர்கள் உலகத்தையே ஜெயிக்கிறார்கள் என்கிற ஒரு அற்புதமான சித்தாந்தத்தை பதிவு பண்ண. டேக் இட் ஈஸி பாலிசிரான்னு போயிட்டே இருக்க. இன்னைக்கு அப்படிதான் ஒரு பையன் ஒரு கவிதை எழுதலாம். காதலிலே தோல்வியிட்டேன், அவள் இன்று என் மீது மலர் சொருகின்றாள், நீ நினைப்பது போல என் கல்லறை மேல இல்ல, அவன் தங்கச்ச கல்யாணம் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டேன், இப்ப வாழ்த்திட்டு போறான்ட்டான். அது மாதிரி உஷாரா இருக்கானுங்க பசங்க. அதுல வேற எங்க அக்கா சொன்னாங்க, டாக்டரை பத்தி எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு டாக்டரே புதுமையாதான் மருந்து மாத்திரை எழுதுறாங்க தெரியுங்களா? ஆனா எங்க அக்கா இருக்காங்க பாருங்க, ரேவதி அக்கா, உண்மையிலுமே உடம்பு மெலியறதுக்கு அவங்க பார்க்காத வைத்தியமே கிடையாது. உண்மையிலுமே சொல்றாங்க, உலகம் பூரா சுத்துறாங்க, ஊரூரா. உண்மையிலுமே சொல்றேன், உடம்பு இளைக்கிற மாதிரி தெரியல. டாக்டர்கிட்ட போனாங்க, டாக்டர் உடம்பு இளைக்கணும். டாக்டர் சொன்னார், ஒண்ணு இல்லம்மா, 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிடுங்க. எங்க அக்கா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க, டாக்டர் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துட்டார். என்ன தெரியுங்களா? சாப்பாட்டுக்கு முன்னாடிங்களா சாப்பாட்டுக்கு பின்னாடிங்களா? அவரு சொன்னது மொத்தமே 2 சப்பாத்தி தான். ஆனா இவங்க அதிலே 2 வேளை ஆக்கி. நடுவர் அவர்களே, இன்றைக்கு புதுமையான வாழ்க்கையிலே மனிதர்கள் செய்கிற தவறு ஒன்னே ஒண்ணுதான். நீங்க ஒண்ணு இல்ல, அந்த காலத்துல வாழ்க்கை சிறந்தது, இந்த காலத்துல நோய் நொடிகள் அதிகமாயிடுச்சுன்னு என்ன தெரியுங்களா? தப்பு நம்ம கிட்ட ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுங்களா? உணவுக்கு ஏற்ற உழைப்பும் உழைப்புக்கு ஏற்ற உணவும் இருக்கிறவர்கள் இன்றைக்கும் வாழ்க்கையிலே நோய் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். உண்மைதான். உணவுக்கு ஏற்ற உழைப்பு, உழைப்புக்கு ஏற்ற உணவு, இந்த 2ம் சரிசமா வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? இன்னும் சொன்னாங்க, செல்போன், அதை தயவு செய்து திட்டாதீங்கன்னு. நான் திட்டலனே, தயவு செய்து திட்டாதீங்க. அதை செல்போன் தயவு செய்து கொச்சப்படுத்தாதீங்க. அது செல்போனா உள்ளங்கை தேவதை, பாக்கெட் பரமாத்மா, ஐயோ கையடக்க கடவுள். அடேங்கப்பா, உண்மையிலுமே வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர் அப்படிங்கிறீங்களே, ஒரே விஷயம் சொல்றேன், உங்களால் ஆணும் பெண்ணும் இல்லாத வாழ்க்கையை கூட உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியும். ஆணும் பெண்ணும் இல்லாத வாழ்க்கையை கூட உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியும். ஆன்லைனும் பெண் டிரைவும் இல்லாத வாழ்க்கையை உங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதுன்னா எப்படிப்பட்ட புதுமை விரும்பிகளாக நாம் இருக்கிறோம்ங்கிறத பாருங்க. இன்னும் நான் சொல்றேன், வைஃப் இல்லாம கூட வாழ்ந்துடுறேங்கிறான். ஆனா வைஃப் இல்லாத இடத்துல என்னால வாழவே முடியாதுங்கிறான்.
உண்மையா சொல்றேங்க. என்ன வாழ்க்கை, எல்லாமே வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கைங்கிறீங்களே, வேகமாக போய்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் தான் ஒரே ஒரு மாணவி, திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த ஒரு மாணவி, அந்த மாணவி உலக நாடுகள் இருக்கக்கூடிய 12 பெருநாடுகள்ல ஐக்கியூ பவர் அதிகமா இருக்கக்கூடிய 12 சயின்டிஸ்டோட ஒரே நேரத்தில் விவாதம் செய்யக்கூடிய அளவுக்கு தன் நுண்ணறிவை வளர்த்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டது இன்றைக்கு இருக்கக்கூடிய புதுமை உபகரணங்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஆமா, நன்றி மறந்து விட்டு பேசவே கூடாது. ஆமாங்க ஐயா, நைட் ஆனா நான் பார்த்தேன், என் பொண்டாட்டி பின்னாடி அப்படியே ஒரே ஜெகஜோதியா லைட் எரியும். நான் நினைச்சேன் ஒருவேளை என் பொண்டாட்டி ரொம்ப பக்தி ஜாஸ்தியாகி அப்படி பிரகாசமாகுது, ஒளிவட்டம் தோன்றுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்ட, ஐயா ராத்திரியான என் பொண்டாட்டி பின்னாடி பெரிய ஒளிவட்டம் தெரியுது, பளபளன்னு ஜொலிக்குது, ஒருவேளை என் பொண்டாட்டிக்கு ஏதாவது பெரிய வரங்கிறன் கொடுத்தீங்களான்னு. அட மூதேவி, உன் செல்போனை செக் பண்ணிட்டு இருக்காடா நைட்ல, நீ யாராருக்கு பேசுனேன், எப்படி பேசுன, இது கூட தெரியாம செல்போன் எடுத்து ஆஃப் பண்ணி விடான்னா. அந்த அளவுக்கு செல்போன் யூஸ் ஆகுது. என்ன சொல்றேன்னு, அந்த காலத்துல எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் பயம். பழமையானது பாருங்க, தொட்டதுக்கெல்லாம் பயம். அது பயம், இது பயம், அது பயம், இது பயம், எல்லாத்துக்கும் பயம் பாருங்க. பிணி வந்து செத்தால் கூட, பிணி வந்து மாய்ந்தால் கூட முனி வந்து மாய்ந்ததாக நினைத்து அன்றைக்கு மூட நம்பிக்கையிலே முடங்கி கிடந்தது ஒரு காலம். நடுவர் அவர்களே, ஹிப்போக்ரட்டஸ் காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்துல மனிதன் நோய்வாய்ப்பட்டு இறந்தால் ஏதோ அவன் செய்த பாவத்தினுடைய சம்பளம் தான் என்று சொல்லப்பட்ட காலத்திலே, இல்லை, நோய்கள் கிருமிகளின் தாக்கத்தால் தான் ஏற்படுகிறது என்கிற புதிய சித்தாந்தத்தை கொண்டு வந்து கொடுத்தது புதுமை என்பதை மறந்து விடாதீர்கள். உண்மையா நான் சொல்றேங்க, உங்க காலத்துல பாட்டு எப்படி இருந்ததுமா? தாத்தா காலத்துல எல்லாம் பாட்டு எப்படி இருந்தது? அப்படியே இழுத்துருவாங்க. மன்மத லீலையை வென்றார் உண்டோ, தாத்தா காலத்துல. உண்மையா? ஆமா. அதுக்கப்புறம் கண்ணதாசனுடைய காலம் வந்தது. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். நல்லா இருந்தது, சூப்பர் இல்லையா? இப்ப போய் மனைவியை பார்த்து, உண்மையா சொல்றேன், மன்மத லீலை போயிடுவா, வெளியிலேயே படுத்து தூங்கு, தயவு செய்து வீட்டுக்குள்ள பாடி என்ன தொந்தரவு பண்ண. அப்ப இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி புதுமையில் எப்படி பண்ணணும்? உண்மையா இது காஞ்சி மண்ணிலே நடக்கிறதுனால இந்த பட்டிமன்றத்தில் இதை நான் சொல்றேன். தரியோடு வாழ்ந்தாலும் நெறியோடு வாழுகிற தாய்மார்களும் தகப்பன்மார்களும் வாழுகிற ஒரு அற்புதமான பூமி. அழகா ஒரு காதல் பாட்டுல கூட கண்ணியம் குறையாம கொடுத்தான். பஞ்சு நீ பஞ்சுல பதுங்கி வரும் நூலுனா, அஞ்சு நீ அஞ்சுல அடங்கி வரும் நாளுனா. சாதாரணமா கொடுத்தான் பாருங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயங்க, ஒரே விஷயத்துல பழமை பழமை பழமைன்னு நீங்க இருந்தீங்கன்னா அந்த பழமை என்னன்னு புரியணும் முதல்ல. இன்னைக்கு பழமை புரியாமலேயே பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, உண்மையா சொல்றேன், ஒரு காலத்துல, பழைய காலத்துல சொன்னீங்கல்ல, எல்லாத்தையும் ஒருத்த மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் ஒருத்த மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்கிறீங்களே, நாங்க சொல்லிட்டோமே இன்னைக்கு சேட்டலைட். எல்லாத்தையும் ஒருத்த மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் ஒருத்த மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறான். மேல இருக்கிறவன் நமக்கு வழிகாட்டு வேண்டாம், மேல இருக்கிறவன் நமக்கு வழிகாட்டு வேண்டாங்கிற என்ன, தடம் தெரியாம கார்ல தடுமாறிட்டு போயிட்டு இருக்கும்போது ஜிபிஆர்எஸ் பவுண்டு வச்சீங்கன்னா அங்க ஒரு பொண்ணு பேசுறான். இடது பக்கமாக செல்லவும் ஐயங்கார் பேக்கரி வரும், அதிலிருந்து வலது பக்கமாக செல்லவும் ஒரு முட்டுச்சந்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம், பின்புறமாக திரும்பி 500 அடியில் நீங்கள் செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறதுங்கிறாலே. இந்த புதுமைதான் இன்றைக்கு மக்களை வழி நடத்துகிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், நான் முட்டுச்சந்தில முட்டிட்டு தான் நிற்பேன் அப்படின்னா ஒன்னும் செய்ய முடியாது. இன்னும் அக்கா ரொம்ப சொன்னாங்க, அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, பிரசவ வலியை பற்றி பேசினார்கள். தயவு செய்து நான் ஒன்றை அன்போடு, என்ன, நம்முடைய புதுயுகம் தொலைக்காட்சியில் தான் தலைப்புகளில் பேசுவதை விட தலைப்பையே பேசுகிற மாதிரி நல்ல தலைப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஞானவான்கள் அமைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பட்டிமன்றம்ங்கிறனால நான் சொல்றேன். இன்றைக்கு சிகிச்சைக்கு பணமின்றி இறந்தவர்கள் இருக்கலாம், சிகிச்சைக்கு பணமின்றி இறந்தவர்கள் இருக்கலாம், ஆனால் சிகிச்சை பலனின்றி இறந்தவர்களின் எண்ணிக்கை மிக குறைவுன்னு சொன்னா அவ்வளவு மருத்துவ வசதிகள் இன்றைக்கு பெருகிவிட்டது. நான் உண்மையா சொல்றேங்க, ஒரு காலத்துல எல்லாம் மருத்துவர்கிட்ட கொண்டு போய் ஒருத்தர் ஒப்படைக்கும் போது எப்பாடுபட்டாவது ஒரு காலத்துல நம்பிக்கை வச்சு நாம சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு மருத்துவ உலகத்துல? நான் மீண்டும் சொல்லுகிறேன், நோய், இறப்பு, இவை எல்லாம் நமக்கு அசாதாரணமான சூழ்நிலையிலே மாற்றி காட்டிய ஒரு புதுமையான வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், வீட்டில் அந்த அக்கா சொன்னாங்க, கருவில் இருக்கிற குழந்தை ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னு வச்சுங்களேன், நாளைக்கு சமுதாயத்தில் அந்த குழந்தை பிறக்கும் போது சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தினர்கள் உங்க பழமையில என்ன பேசுவீங்க?
தா இப்படிப்பட்ட புள்ள பிறந்துருச்சு, தா இப்படிப்பட்ட புள்ள பிறந்துருச்சு, என்ன பாவம் செஞ்சாலோ அப்படின்னு பேசுமே. இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தது இன்றைய புதுமை விஞ்ஞானம். என்ன தெரியுங்களா? கருவில் இருக்கிற குழந்தைக்கு கூட ஏதேனும் குறைபாடு இருந்தால் உரிய மருத்துவத்தால் புதுமையால் கருவிலேயே அந்த குழந்தைக்கு சரி செய்யக்கூடிய வாய்ப்பினை இன்றைய மருத்துவம் நவீனத்துவம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு ஏங்க, எத்தனையோ சேவை அமைப்புகள் நாட்டுல, அரிமா சங்கங்கள், சுழற் சங்கங்கள் எத்தனையோ இருக்குல்ல. அவங்க எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுக்கறாங்கல்ல, போலியோ சொட்டு மருந்துன்னு. ஒரு கவிஞன் எழுதுனா, அந்த இளம் வயதில் உனக்கு போலியோ, இளம் வயதில் உனக்கு போலியோ, உன் வாய்க்குள் மருந்து போலியோ, உன் வாய்க்குள் மருந்து போலியோ, இல்லை கொடுத்த மருந்தே போலியோன்னு ஒரு கவிஞன் எழுதுறான்னு சொன்னா, இன்றைக்கு அந்த இளம்பிள்ளை வாதத்தை முடக்கி காட்டி, இளம்பிள்ளை வாதத்தால் இந்தியா முடங்கி கிடந்தது ஒரு காலம். ஆனால் இன்றைய புதுமையால் இளம்பிள்ளை வாதத்தையே முடக்கி காட்டி இருக்கிறோம் இந்திய திருநாட்டிலே என்று சொன்னால், அப்படிப்பட்ட புதுமைகளை தயவு செய்து புறந்தள்ளி விடாதீர்கள். நாங்க அதுக்காக பழமை வேண்டாம் பழமை வேண்டாம். விவசாயி ஒன்றை சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே, இன்னைக்கு எல்லாரும் போராட்டம் எடுத்திருக்கிறாங்க, ஜல்லிக்கட்டு. இன்னைக்கு விவசாயம் ஒண்ணு தெரியுங்களா? வாழ்க்கையிலே கைகட்டி வேலை பார்க்கக்கூடிய கனவான்களை விட எவனுக்கும் கைகட்டாமல் வாழுகிற விவசாயிகளினுடைய உழைப்பு என்றைக்குமே உன்னதமானது என்கிற நம்பிக்கை எங்களுக்கு என்றைக்குமே உண்டு. ஆகவே தயவு செய்து மீண்டும் சொல்லுகிறேன், பழமை 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 என்று பழமைத்துவத்திலே ஊறி கிடப்பதை விட புதுமை புதுமை என்கிற புதிய நோக்கத்திலே ஒன்று செல்லுங்கள். என் அணி தலைவர் அவர்கள் சொன்னதை போல மாற்றம் என்கிற சொல் மட்டுமே மாறாது. நீங்க ஒரு காலத்துல எல்லாம் அம்மா அப்பா இன்சியல போடுறதுக்கு கூட தெரியாதுங்க. இன்னைக்கு அம்மா அப்பாவுடைய அம்மாவினுடைய பெயரினுடைய முதல் எழுத்தையும் பெயருக்கு முன்னால் சேர்க்கிறோம், அப்பாவினுடைய பெயரினுடைய முதல் எழுத்தையும் பெயருக்கு முன்னால் சேர்க்கிறோம். நாம படிச்ச படிப்பு இருக்கு பாருங்க, MA, MSc, ME இப்படின்னு PhD எல்லாம் படிக்கிறோமே, இதையெல்லாம் பெயருக்கு பின்னால தாங்க சேர்க்கிறோம். அதை கூட ஒரு ஆள் கேட்டான், ஏன் பெத்தவங்களோட பேரை பேருக்கு முன்னால போட்டோம், படிப்பினுடைய பேருக்கு பின்னால போட்டோம்னா, படிக்கிற படிப்பை விட பெத்தவங்க தான் வாழ்க்கையில உயர்ந்தவர்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான் இன்சியல முதல்லையும் படிப்பற டிகிரியை இரண்டாவதும் போடுறோம்னு சொன்னா, இப்படிப்பட்ட நல்ல பண்பாட்டு ஒழுக்கத்தோடு வாழுகிற புதுமையைத்தான் நாங்கள் பேணுகிறோம். அந்த புதுமையால் தான் மனிதம் மேம்பட முடியும் என்கிற நல்ல தீர்ப்பினை நீங்கள் வழங்குவீர்கள் என்று சொல்லி, அந்த நம்பிக்கையோடு பிறக்கக்கூடிய இந்த சித்திரை திருநாள் கே விளம்பி ஆண்டு எல்லோருக்கும் ஓஹோ என மகிழ்ச்சி தருகிற ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான கருத்துக்கள்லாம் சொன்னாரு. எப்படி எப்படிலாம் கொண்டு போய் புதுமை எப்படி எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது, நாட்டில் விவசாயத்துக்கு இப்படி வேலை செய்யுது. இப்போது தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம். நல்லா கேட்டுங்க. மனிதம் மேம்பட பழமையை போற்ற வேண்டுமா, புதுமையை வரவேற்க வேண்டுமா? மனிதம் எங்கே மேம்படுது அதை மட்டும் நீங்கள் கவனிக்க வேண்டும். நன்றாக யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, நாம் இருந்த சந்தோஷம், அந்த குடும்பம் எங்கேயாவது வருமா? முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம் போடுவான். அது என்ன படம்ன்றது பார்த்துட்டு மறுநாள் திங்கட்கிழமை பூரா ஸ்கூலில் உட்காந்து அதை பற்றி பேசிட்டு இருப்போம். வாரத்துக்கு ஒரு முறை ஒளி வரும், அதை தேடி ஓடி போய் பார்ப்போம். பக்கத்தில் வீட்டில் ரேடியோவில் பாட்டு கேட்கும், ஒரு முறை தான் பாட்டு கேட்போம், அவ்வளவு மனசில் ஞாபகத்தில் நிற்கும். ஏன்னா வார்த்தைகள் வரிகள் அப்படி இருந்தது. இப்போ அப்படியா? நாகரிகன்ற பேரில் உடைகளை மாற்றி பசங்க தான். என் வீட்டில் பையன் போடுறான், பேண்ட் கிழிஞ்சிடுச்சு, டே அது ஏன்டா போட்டு பாரு கிழிஞ்ச பேண்ட். இல்லை டாடி இதான் ஸ்டைலுன்றான் அவன். அதான் நல்ல பேண்ட்டை கீழ்ச்சி போட்டா ஸ்டைலு. முன்னெல்லாம் கிழிஞ்ச போட்டு தச்சு போடுவோம், இப்போ தச்ச பேண்ட்டை கீழ்ச்சி போடுறான், அதான் லேட்டஸ்ட் ஸ்டைல்ன்றான். அப்படி ஆயிடுச்சு நாகரிகம். நாகரிகன்ற பேரில் எவ்வளோ நடக்குது. வீட்டில் பசங்களை கூப்பிட்டா வராங்களா? கம்ப்யூட்டர்ல உட்காந்துருக்கிறான். நம்ம அவனுக்கு மெயில் அனுப்புகிறோம், அண்ணே ப்ளீஸ் கம் டு தி டைனிங் ஹால், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் லஞ்ச் அப்படின்னு அடிச்சோடனே எஸ் கம்மிங் நான் பதில் அனுப்புகிறேன். பக்கத்து ரூம்ல இருக்க வர்றன்னு கூப்பிடுறது நான் வாட்ஸ்அப்பில் போக வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்மை உறவுகளை பிரித்து விட்டது. மனிதம் எங்கே மேம்படுகிறது? உறவுகள் பிரிந்து போகிறது, சுகங்கள் பிரிந்து போகிறது. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டம்லாம் இருக்குது வாழ்க்கையில். எல்லா கஷ்டத்தையும் தாங்கி அந்த சந்தோஷம். ஒரு கல்யாணத்துக்கு ஒரு சந்தோஷத்துக்கு கூட்டமாக போக முடியுதா? வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் அனுப்புகிறான், இவன் வாட்ஸ்அப்பிலே வாழ்த்து அனுப்பிச்சிடுறான். இவனும் போகிறதில்ல, அவனும் வர்றதில்லை. எதுக்கு எடுத்தாலும் வாட்ஸ்அப், எதுக்கு எடுத்தாலும் இது. எப்போ பார்த்தாலும் நாகரிகன்ற பேரில் நம்மளுடைய மனிதன் மேம்படுவதற்கான எந்த காரியம் இந்த மக்கள் செய்யவில்லை. யோசிச்சு பாருங்க. இவர் எல்லாம் 1000 சொன்னார், சயின்ஸ் கண்டுபிடிச்சு எல்லாம் பண்ணிச்சோம். ஆனால் மனிதம் எங்கே மேம்படுது? நீ ஒருத்தர் பார்த்து சந்திச்சதான். மெட்ராஸில் வெள்ளம் வந்துங்க 10 வருஷத்துக்கு அப்புறம். நான் என் வீட்டு மொட்டை மாடிக்கு போகிறேன், பக்கத்து வீட்டு மொட்டை மாடிக்கு ஒருத்தர் வராரு.
ஹலோ சார் நீங்க இங்கதான் இருக்கிறீங்களான்றான். 10 வருஷமா இருக்கணும் பக்கத்துல பார்க்கவே இல்லை ஒருத்தனை. ஏன்னா எங்கேயும் மனிதன் மேம்படுறது. அப்ப ஒரு கஷ்டம் வந்து தண்ணி வந்தா மேல வந்து பார்த்தாதான் மனிதமே அங்க மேம்படுது. அதனால மனிதன் மேம்பட பழமையை வந்து நிச்சயமான போற்றி தான் ஆக வேண்டும். தாயை போற்றாமல் வாழ்க்கை இல்லை, கோயிலை போற்றாமல் கடவுள் இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்ம கற்ற கல்வி பள்ளிக்கூடத்தை போற்றாமல் இருக்க முடியுமா? பழைய பள்ளிக்கூடம் எவனா திரும்ப போறோமா? இப்ப கூட அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தா ஆசையா கையெடுத்து கும்பிடுறோம் இல்லையா? ஆஹா டேய் நான் படிச்ச பள்ளிக்கூடம்டா, எவ்வளவு பேர் படிச்சாங்க தெரியுமா? எவ்வளவு அருமையான ஒரு பள்ளிக்கூடம். என்ன ஒரு வாத்தியார் இருந்தாரு, என்ன எவ்வளவு திட்டுவார் தெரியுமா, எவ்வளவு அடிப்பார். இருந்தாலும் எதற்காக அடிக்கிறார்? நான் நல்லா ஒரு ஆசையோட அடிச்சிருக்கிறார். இப்பெல்லாம் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தண்ணி சொன்ன மாதிரி ஆசிரியர் விட புத்திசாலியாட்ட படிக்க. அன்னைக்கு ஒரு பையன் வரான் டீச்சர் கிட்ட, இவரு பையன் வந்து கேட்கறான், டீச்சர் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டீச்சர் சொல்றாங்க, ஆமாண்டா பிடிச்சிருக்கடா, நாளைக்கு எங்க அப்பா அம்மா கூட்டு வரேன் பேசுறேன். டீச்சர் பயந்துட்டாங்க, ஐய எதுக்குடா கூட்டு வரேன்? டியூஷன் தான் டீச்சர், ஏன் நீங்க தப்பா நினைக்கிறீங்க? அதனால வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கிறாங்க. ஸ்பீடு எப்பவுமே ரொம்ப ரிஸ்க்குமா. அங்கங்க நடுவில் ஸ்பீட் பிரேக்கர் வேணும். அந்த பிரேக் இருந்தாதான் அந்த வாழ்க்கை அருமையா தடந்தரமா அழகா அப்படி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவர் சொன்னாங்க, சங்கம் வளர்த்து தமிழ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? சங்கம் அந்த கால சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள். இப்ப சங்கம் வைத்து என்ன வளர்க்குறாங்க? ஜாதியை வளர்த்துட்டு இருக்காங்க. ஜாதி வளர்ப்பு தான் சங்கம் உதவுகிறது இல்லையா? அதனால வந்து வாழ்க்கையில மனித மேம்பட பழமையை நாம் நிச்சயமாக போற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரே நேரத்தில் ஒரே ஒரு காரியம், புதுமையை கொஞ்சம் வரவேற்று தான் ஆக வேண்டும். புதுமையை விட்டு கொடுக்க கூடாது. இவ்வளையும் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பெரிய கடிகாரத்தை நானும் விஜய் சூர்யா 3 பேர் தூக்கி டமால் கீழே போட்டு உடைச்சிருவோம். உடைச்சொன்ன ஐயோ உடைச்சிட்டியான வடிவேல் பயந்து ஓடியாருவாரு. ராதாரி வந்து கத்துவார், டேய் அறிவு இருக்கா, 200 வருஷம் பழமையான ஒரு கடிகாரத்தை உடைச்சிட்டியான வடிவேல் சொல்ல, அப்பா நல்ல காலம், நான் ஏதோ புது கடிகாரம் பயந்தே. பழைய கடிகாரத்துடைய வேல்யூ தெரியல, பழைய கடிகாரத்துடைய மதிப்பு தெரியல. அப்படித்தான் புதுமை விரும்பிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்க வந்து புதுமை வரவேறுங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை தவறான ரூட்ல போகிறத மட்டும் கொஞ்சம் தடை பண்ணுங்க. தயவு செய்து செல்போன்ல எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. நீ என்ன பேசினாலும், என்ன பார்த்தாலும், என்ன செய்த மெசேஜ் அனுப்பிச்சாலும் எவ்ரிதிங் வில் பி ரெக்கார்டட் இன் தி டவர்ஸ். என்னைக்கு வேணா திருப்பி எடுக்கலாம். அப்படி ஒரு ஆபத்தான ஒரு இடம் செல்போன். அதை பற்றி நிறைய இளைஞர்களுக்கு தெரியவில்லை. அதனால புதுமையை வரவேறுங்க. ஆனா பழமையை போற்றி கொண்டு தான் இந்த புதுமையை நான் வரவேற்க வேண்டும். பழமையை எந்த காலத்திலும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.